இந்த கிறிஸ்துமஸ் நாளை வந்தவங்களை இன்னும் ஒரு விஷயம் கூட கீழே அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் மேலே அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமாகவே இன்னும் ஒரு விஷயம் கூட நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். விசேஷமாக அந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். நம்முடைய மந்திரி டாக்டர் பிள்ளைகள் அவர் வந்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மருத்துவ பணியை செய்து கொண்டே பகுதி நேரமாக அவர் அநேக திருச்சபைகள் சென்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி சபைகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் இந்த முதல் ஆராதனையில உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய டாக்டர் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. நம்ம கைதில் வரவேற்கலாமா? அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மத்தியிலே வாசமாயிருக்கிறார். வினேசபிதாவை கவனமைச்சால் நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தில் தாமே அடியனை கொண்டு வந்திருந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் என்னை மறைத்து நீர் பேசு. ஆண்டவரை நீர் பேச வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். அப்பா, அடியனை மறைத்து நீர் பெருகணும். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நாளிலே நானும் என் வீட்டாரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய இளைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த பாஸ்டர்களுக்கும் பாஸ்டர்மார்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நான் தேர்ந்தெடுத்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏற்கனவே பாஸ்டர் உங்களுக்கு வாசிட்டார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேரோட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமா. என் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? அவர் யார் யாரோடு இருந்தார்? எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவர் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறார், அல்லது நீங்கள் அவரை விட்டு விலகி போயிருக்கிறீங்கன்னு சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியதுதான் நம்முடைய தலைப்பு. ஆகவே அவர் இம்மானுவேலராக இருந்து நம்மை ஒரு புது ஆண்டுகளாக பிரவேசிக்க செய்ய போகிற ஒரு கிருபை ஆண்டை நம்ம கொடுக்க போகிறாரா இல்லையா என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஆதாரமான செய்தி அவர் ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 39, 21, 23. இப்படியே அவர் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கிளையாத் மலையை நோக்கி 39, 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பை குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். யோசேப்பை குறித்து பேசுகிற பொழுது கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள். அவனுடைய சகோதரர்கள் அவருடைய பொறாமையினாலே அவனை விற்று போட்டார்கள். அவர்கள் அவனுக்கு தீமையை செய்தார்கள், ஆனால் தேவன் அவரை நன்மையாக மாற்றினார். இப்ப அவன் மீண்டும் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவர் கிருபை செய்து சிறைச்சாலை தலைவனுடைய மேல் அவனுக்கு தயவு கிடைக்கிறது.
ஆகவே அவன் சிறைச்சாலையில் இருந்தனாலும் யோசேப்பு அவனுடைய கை கடலே கூட கர்த்தர் இருந்தனாலே அவன் தயவு பெற்றவனாக வாழ்ந்தான். அவன் சிறைச்சாலையிலே அவன் மிகவும் வேதனைப்படவில்லை. அவனுடைய தயவு, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனோடு இருந்தனாலே அவனை சௌகரியமாக பார்த்து கொண்டான். இன்னைக்கு அந்த சிறைச்சாலையை அனுபவித்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்த பொழுது தேவன் அவனோடு இருந்ததுனால அவனை உயர்த்தி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உண்டாக்கினார். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது யோசேப்போடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தர் யாரோடு இருந்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 18:4. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். நீங்க கர்த்தர் உங்களோட இருந்தார்னா ஒன்னு சிறைச்சாலையில் நீங்க இருந்தாலும் அங்க உங்களுக்கு தயவு கிடைக்கப்படுவார். கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் புத்திமானாய் நடந்து உங்கள் செய்கைகளை எல்லாம் தேவன் வழி நடத்துவார். ஆக 2 காரியங்களை நாம் பார்த்திருக்கோம். ஒன்று, நீங்க ஜெயில இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அங்கே உங்களுக்கு சௌகரியங்களை உண்டு பண்ணுவார். அங்கே உங்களை உயர்த்துவதற்கு ஏற்ற ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்துவார். அதே போல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை கர்த்தர் யோசேப்போடு அவன் சிறைச்சாலையில் இருந்தார். தாவீதோடு இருந்தார். தாவீதை பார்த்து சவுல் பொறாமைப்படுகிற அளவுக்கு தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற கிருபையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க தான் ஆமைன்னு சொல்லுங்க. இல்லாதவங்க எல்லாம் உண்மையை சொல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்குது. ஆக நம்முடைய நடக்கைகளை பார்த்து இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று மற்றவங்க பார்த்து சொல்லணும். அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். ஐயோ, இவங்கெல்லாம் 5 கார்ல வராங்க, 5 கார் வச்சிருக்கிறாங்க, 4-5 குடும்பங்கள் வச்சிருக்காங்க, அது நிம்மதி இல்லை. ஆனால் நீங்க நடக்கிறப்பையும் பார்க்கிறப்பையும் உங்களுடைய செயல்களை பார்த்து இவர்கிட்ட மோதுனா இவங்க அதோட அவ்வளவுதாண்டா நம்ம அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுந்து பயப்படுகிற நிலைமையில கர்த்தர் நம்மோட அவர் கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆக கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு அடுத்ததாக நான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய யோவான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9-17 வசனங்களை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1:9-17. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுக்கு பிரியமான ஒரு சீசன். அவனோடு கர்த்தர் பத்மோ தீவிலே இருந்து அவனுக்கு வரப்போகிற நாட்களிலே அவர் என்ன காரியங்கள் நடைபெறும் என்பதை அவனுக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார். வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்கள் படிக்கிற பொழுது ஞானத்தீர்ப்பின் நாட்களில் நீங்கள் எப்படி நடத்தப்படுவீர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து தரிசனங்களை காண செய்கிற ஒரு மனுஷனாக அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய யோவானை தேவன் தெரிந்து கொண்டார். ஏனால் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவனுக்கு தரிசனங்களை அருளி செய்த தேவனாக இருந்தார். அடுத்ததாக நாம் வாசிக்கிற பொழுது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிற பொழுது அவர் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனிதனாக
இருந்தார். அப்படி துன்பப்படுத்தின ஒரு மனிதனை தேவன் எடுத்து பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி அவருக்கு துணை நின்று அவர் பிரஜாதிகளுக்கு மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தும் அவரை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பிக்கிறதற்கும் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு அவர் இருக்கிற பொழுது அவர் அந்த மகனை தனக்கென்று தெரிந்து கொண்டு முன் குறித்து வைத்த தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அதே போல அடுத்ததாக நான் பார்க்கிற ஒரு மனுஷன் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 1:6. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததனால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா இருந்தான். முதலாவதாக யோசேப்போடு தேவன் இருந்தார். அவனை சிறைச்சாலையில இருந்து அவனுக்கு துணை செய்த தேவன். இரண்டாவதாக தாவீது அவனுடைய தேவன் கூட இருக்கிறதை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொண்டு கொள்கிற அளவுக்கு அந்த மனிதன் இருந்தான். மூன்றாவதாக நாம் பார்த்தது அப்போஸ்தலனாகிய யோவான். தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவர் தரிசனங்களை விளக்கி கடைசி நாட்களிலே சம்பவிப்பவர்களை குறித்து வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதுவதற்கு அவனுக்கு கிருபை செய்தார். அதே நான்காவதாக நாம் பார்த்த அந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை சிங்கங்களின் வாயில்களுக்கு தப்புவித்து பிரஜாதியில் இருந்த அந்த மனுஷனை பிரஜாதிகளுக்கு ஒரு பிரசங்கியாக நிறுத்தினார். ஐந்தாவதாக தானியேலை நாம் பார்க்கிற பொழுது அவன் ஒரு விசேஷித்த ஆவி உடையவனாக இருந்ததினாலே அவனை ராஜ்யத்திற்கு அதிபதியாக நியமித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருக்கிறாரா? எந்தெந்த காரியங்களில் நம்மோடு இருக்கிறார்? ஒருவேளை நாம் நம்முடைய காரியங்களில் தவறாக இருப்போமே ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு இருக்க முடியுமா? இல்லை கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவாரா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஆட்டம் கண்டு போகும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய விசுவாசம் தான் மிகப்பெரிய வெற்றி. இந்த பாஸ்டருடைய வாழ்க்கையே வெற்றியா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய விசுவாசம் தான் அவருக்கு வெற்றி. அவர் நினைச்சு பார்த்திருக்கிறார் ஆரம்ப காலத்தில் அவருடைய ஊழியர்கள் இப்படியாக அவரை தேவன் ஆசீர்வதிப்பார் சொல்லி. ஆனால் அவர் தன்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அறிக்கை பண்ண ஆரம்பித்தார். உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள மூடி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தை நீங்கள் வார்த்தையின் மூலமாக அறிக்கை பண்ணி தேவனிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது கர்த்தர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 5:4 இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனாலே பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் முக்கியமான விஷயம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே அசைஞ்சு போகும். காலையில கூட பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஒரு போதகர் வந்து ஒரு தாட்பாய் கேட்டாரு, ஒவ்வொரு வருஷமும் எனக்கும் ஒரு போதகர் வருவார், ஒரே போட்டோவை காப்பாரு, இன்னும் என் சபை சிதிலம் அடைந்து கிடைக்கிறது, அது சேதமாக இருக்கிறது, நான் அதை கட்ட முடியவில்லை என்று சொல்லி 10 ஆண்டு காலமாக வந்துட்டே இருக்கிறார். நானும் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு சொல்லுவேன், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன், அவர் மேல நீங்க விசுவாசம் வைத்து நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மனுஷன் கேட்கிறதே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாத மக்களுடைய
கைகளுடைய காரியங்கள் வெற்றி பெறவே முடியாது. ஒரு தரிசனம் இல்லாத ஒரு சபை, தரிசனம் என்பது விசுவாசத்தினாலதான் வரும். இந்த சபையில ஒரு தரிசனம் இருக்கிறது. தரிசனம் இல்லாத இடத்துல ஒன்றுமே நடக்காது. ஆகவே தேவன் அருமையான பாஸ்டர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் விசுவாசத்தினுடைய ஒரு நல்ல வீரனாக இருப்பதனாலதான் இன்றைக்கு சபை பெரிது வருகிறது. ஆகவே அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்காக கை தட்டுங்க. உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசியுங்க. உபாகமம் 30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே நீ திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் போதும். இதான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல பார்க்கிற விசுவாசம். உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனுக்கு திரும்பணும். ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னாலும் அது பெயர்ந்து போகும் என்று சொல்கிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கால்ஸ்டீன் என்ற சாண்டர்ஸ் என்ற ஒரு மனிதர் இன்றைக்கு இருக்கிற நவீன கம்ப்யூட்டர் உலகத்தில் இந்த மைக்ரோ சிப் என்பதை கண்டுபிடித்த ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ மனிதன். ஆனால் இந்த மைக்ரோ சிப்பை கண்டுபிடித்த உடனே அவருக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் உருவாகி விட்டது. அந்த மனிதன் தேவனை விட்டு விலகி போய்விட்டார். இந்த நாட்கள் கடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? எந்த மனிதன் உலகத்தினுடைய மிக பிரசித்தமான ஒரு கண்டுபிடிப்பாகிய மைக்ரோ சிப்பை கண்டுபிடித்தாரோ அந்த மனிதனுக்கு கேன்சர் வியாதி வந்து அவர் மரிக்கும் தருவாயில் இருந்தார். அப்பொழுது அவரை பார்த்தவர்கள் எல்லாம் இவர் ஒரு சில நாட்கள் தான் வாழப் போகிறார் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து அவருடைய மருத்துவ ரிப்போர்ட்டும் சொல்லிவிட்டது, மற்றவர்களும் சொல்லிவிட்டார்கள். இந்த மனிதனுக்கு மிகவும் துக்கமாய் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை தான் நாம் கண்டுபிடித்தோம். இன்றைக்கு நாம் தேவனை விட்டு விலகி போனதுனால தானே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு பெரிய போராட்டம் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த மனிதன் நினைத்த பொழுது அவர் மிகவும் நொந்து போய் அவர் தேவனிடத்திலே மீண்டுமாக திரும்ப ஆரம்பித்தார். தன்னுடைய முழு இருதயத்துடன் தேவனிடத்தில் திரும்ப ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? அவர் வேதத்தை படிக்கின்ற நாட்கள்ல இந்த 666 என்ற எண்ணை குறித்து அந்த மனிதன் படித்த பொழுது, ஐயோ என் வாழ்க்கையிலே நான் இந்த 666க்கு இணையான இந்த மைக்ரோ சிப்பை கண்டுபிடித்து விட்டேனே என்று சொல்லி அவர் மிகவும் வருந்த ஆரம்பித்தார். அந்த மனிதன் வருந்த ஆரம்பித்த உடனே கர்த்தரோடு அவர் இணைய ஆரம்பித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் அவர் விசுவாசிக்க ஆரம்பித்து அந்த விசுவாசம் அவருடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த மனிதன் பரிபூர்ணமான சுகம் பெற்றார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அவர் ஒரு தேவ ஊழியனாக இன்றைக்கு வெளிநாட்டு தேசத்தில், ஐரோப்பிய தேசத்திலும் அமெரிக்க தேசத்திலும் கால் சாண்டர்ஸ் என்ற ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரனாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து தேவனோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் தேவனை இம்மானுவேலராக ஏற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு இம்மானுவேலராகவே தொடர்ந்து இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி? ஒரு 150 விசுவாசத்தை ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்குவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்டோமானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய அவிசுவாசம் நீங்கும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில வெற்றி பிறக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் வருது, அது ரொம்ப வேகமா சுவாசம் விடுறது மாதிரி ஓடிடும், அது நிலைத்து நிற்பதில்லை. அதனுடைய காரணத்தினால்தான் நீங்க வெற்றி பிறக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படாத விசுவாசமாக இருக்கணும். ஒரு குழந்தையை போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு குழந்தையை பார்த்து நான் உனக்கு ஒரு பொம்மை வாங்கி தருகிறேன் என்று சொல்லியிருந்தானால் நீங்க அடுத்த முறை அந்த குழந்தையை பார்க்கிறப்ப அந்த குழந்தை பொம்மை நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இந்த அங்கிள் வந்தாங்கன்னா எனக்கு அந்த பொம்மையோடு தான் வருவாங்க என்ற ஒரு நம்பிக்கையே இருக்கும். அதான் இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கு. கால் சாண்டர்ஸ் விசுவாசத்தை போல
அந்த மனிதனுடைய வரலாறை படிக்கிற பொழுது அவர் துக்கித்து அழுத நாட்கள் அநேகமாக. உலகத்திலே மிகவும் அதிகமான கண்டுபிடிப்பான இந்த மைக்ரோசிப்னால மிக மிக எளிமையாக எவ்வளவு பெரிய புஸ்தகங்களையும் அதில் நுணுக்கி விடலாம். உலகத்தினுடைய வரலாற்றையே அந்த மைக்ரோசிப்ல நுணுக்கி விட்டு அதற்குள்ளே வைத்து விடலாம். அது அழித்து போகக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை நெருங்க வேண்டிய நேரம் வந்த பொழுது அந்த மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் அழித்து போகாதபடிக்கு அதை காத்து கொண்டதுனால அந்த விசுவாசத்தை காத்து கொண்டான். அதனால அந்த மனிதன் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் இந்த புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். தான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் வளரவில்லை என்பதற்கு ஒரு மிக பெரிய காரணம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டாயிருச்சு, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் என்னை ஆசீர்வதித்த தேவனை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவதில்லை, அல்லது மற்றவர்களை நான் சிநேகித்து அவர்களை எனக்குள்ளாக நான் அறிந்த தேவனை இழுத்து கொண்டு வரவில்லை. இதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சுய பிரயோஜனம் தான், செல்ஃபிஷ்னஸ். இங்க இருக்கிற எல்லாருமே இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஷேரிங் அண்ட் கிவிங் தான் கிறிஸ்துமஸ்னுடைய ஒரு பெரிய தத்துவம். கிறிஸ்துமஸ் காலத்துல அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதான் ஷேரிங் அண்ட் கிவிங் தான் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் கிறிஸ்துமஸ். இன்னைக்கு நீங்க எத்தனை பேரு பாஸ்டர் ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்ன உடனே வாங்கி கொண்டாந்து வச்சு உங்க கை தூக்குங்க. அதனால சுய பிரயோஜனம் தான் தேடுறீங்க நீங்க எல்லாரும். அடுத்த வாரம் 29ஆம் தேதி எல்லாரும் முடங்கணும். 2000 கவரேஜ் இருக்கணும். புரியுதா? 2000 கவரேஜ் இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறவங்க தான் சொல்ல, கொடுக்க போறவங்க மட்டும் சொல்லுங்க. என்ன குறைச்சிருக்கு? இன்னும் குறைச்சலாம் கொடுக்க போறீங்களா? அங்க ஒவ்வொருவனும் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான், என் குடும்பம், நாங்கள் மாத்திரம் பதவி வைக்க வேண்டும். அரசியல் அப்படிதான் இருக்கு, இந்த நாடே அப்படிதான் இருக்கு. ஒரு நல்லவனை பிரயோஜனப்படுத்துகிற நாட்கள் இல்லை. சுய பிரயோஜனத்தை தேடுகிற மக்களாக தான் நாம் இருக்கிறோம். பிறர் பிரயோஜனத்தை நாடுகிற மக்களாக நாம் இல்லாதனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துடைய விழுக்காடு 3% தான் இருக்கு. இன்றைக்கு உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஏறத்தாழ 50% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற விழுக்காடு எவ்வளவு தெரியுமா? 40% தான் உலகம் முழுசும். உலகத்திலே மெஜாரிட்டியாக இருந்த நாம இன்னும் மெஜாரிட்டி தான், அதில் குறைந்து வருகிறோம். ஏன்? நாம் இன்னும் சுயத்தை விட்டுவிடவில்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுக்கிறப்பயே சுயம் என்னில் சாக வேண்டும் என்று சொல்லிதான் அவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த சுயம் இன்னும் சாகல, அது அப்படியே இருக்கு. அதனாலதான் நம்மளால அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, அடுத்தவங்களை நேசிக்க முடியவில்லை, அடுத்தவங்களை பாராட்டி அவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் வெட்கப்படாமல் அல்லது வேதனைப்படாமல் அல்லது பொறாமைப்படாமல் நம்ம வாழ்த்துவதற்கு நமக்கு மனசு தான் இருக்கு. நீங்க அதான் விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாராவது நல்லா உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்களால மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனுஷனாக மாறி இருப்பான். ஆனா நன்றி மறந்தவர்களாக கடைசி நாட்களில் மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நன்றி அறிதல் இல்லாதவர்களாக. ஏன்? அவனும் அவன் குடும்பமும் நல்லா இருந்தா போதும். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருக்க முடியாது.
அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. ஒருவேளை இதை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க குறித்து வாசித்தீங்கன்னா, அவர் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை பழி வாங்குகிற ஒரு மனிதனாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான ஒரு ஆவி கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் தேவனுக்குள்ள வந்த பின்பு அவருடைய சுயமானது செத்து போய்விட்டது. அவர் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதை நாடுகிற மனுஷனாக இருந்தார். அது போல தான் நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்துவிட்ட பின்பு சிலருக்கு சுயம் சாக வேண்டும். ஒரு பிரயோஜனம் உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள மகனாக வாழ வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதோட நின்று போச்சேன். அதை அவர் திரும்ப கொடுப்பார். என் தேவன் கடன்காரன் அல்ல, அவர் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். நீங்க அமுக்கி குலுக்கி கொடுத்து நடந்தாதான் வானத்தின் பலகணியை திறந்து இடங்களாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனா என்று என்னை சோதித்து பாருங்கள் சொல்கிற ஒரு தேவன் உண்டு என்றால் அதை நான் நேசிக்கிறேன். அதை நான் என் வாழ்க்கையில் அதிகமாக ருசி பார்த்திருக்கிறேன். சுயம் இன்னும் நமக்குள்ள சாகணும். அந்த சுயம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நமக்குள்ள தேவன் இம்மானுவேலராய் நம்மோடு தொடர்ந்து இல்லாதபடிக்கு அந்த நாட்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அதான் விஷயம். நம்ம கிறிஸ்துவுக்குரியதை தேட வேண்டும். கிறிஸ்துவுக்குரியதை தேடுவது என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கும். ஏதோ வர்றோம், சபை கேட்கிறோம், இந்த உபதேசத்தை கேட்டுவிட்டு நாம் அப்படியே வெளியே போயிட்டோம்னா, இன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நடந்து கொண்டிருக்கிறது, நமக்குள்ள ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கோமா? இல்லை. அதனால்தான் இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்துவத்தினுடைய வெளிப்பாடு குறைந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரி, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு? இன்னும் நானே, என் குடும்பமும், என் தம்பி, என் தங்கச்சி, என் பிள்ளைகள், அந்த குடும்பங்களும், என் மாமன் மச்சினன் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதா குடும்பம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நாம் எல்லாரும் குடும்பமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட வேண்டும். அது நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம நிச்சயமாக கிறிஸ்துவுக்கானவர்களை நாம் தேடுகிற பொழுது இந்த சுய பிரயோஜனம் நம்ம விட்டு எடுபட்டு போகும். அவங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நாம் இன்னும் சுய பிரயோஜனத்துல தான் போன வருஷம் பார்த்த கிறிஸ்துமஸ்ல இந்த மாதிரி இந்த வருஷமும் அதே தான் சுய பிரயோஜனம் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை, இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் சொல்லி அவர் இம்மானுவேலராக என்னோடு தொடர்ந்து என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இதுதான் முக்கியமான விஷயம். பண ஆசை. எல்லாருக்கும் சீக்கிரமா பணக்காரனாயிரும். இப்ப பாத்தீங்கன்னா பேப்பர்ல கோயம்புத்தூர் பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசத்துல ஒரு 10 செய்தியாவது வரும். இந்த ஏலச்சீட்டு நடத்தி இத்தனை லட்சம் ரூபாய் நொடித்து போனார்கள், அல்லது பைனான்ஸ் நடத்தி குறுகிய காலத்திலே அதிகமான வட்டியை கொடுத்து
நீங்கள் சீக்கிரத்தில் பணக்காரர் ஆகலான்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. அந்த ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் அந்த ஆசை அதிகமாக இருக்கிறது. நான் பேப்பரில் பார்த்துட்டே இருக்கேன். கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த ஒரு மக்கள் யாராவது கோயம்புத்தூர்காரங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து மன்னித்து கொள்ளும். அவருடைய ஆசை அப்படிதான், சீக்கிரத்தில் பணக்காரனாக. இன்னைக்கு ஒரு 15 வயசு பையன் ஒரு 22 வயசுக்குள்ள பணக்காரன் ஆயிரணும்னு நினைச்சு அவன் என்ன செய்யறதே தெரியாம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் இந்த பண ஆசை எப்படி இருக்கிறது என்றால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் 10வது வசனம் வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிலைமை, பண ஆசை. அதனால விசுவாசத்தை விட்டுறது, சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஞாயிற்றுக்கிழமையில கடையை திறந்து வியாபாரம் பண்றது, ஞாயிற்றுக்கிழமையில எல்லா வேலையும் பண்றது, தெய்வனை ஆராதிப்பதற்கு நேரம் கொடுப்பதில்லை, கர்த்தருடைய நாளை உணர்ந்து நீ நடந்து கொண்டு அவருடைய நாளை நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். ஓய்வு நாளை வாழ்க்கை தான் பண ஆசை. இந்த பண ஆசை வந்தவுடனே என்ன ஆகுதான், விசுவாசத்தை விட்டுறாங்க. விசுவாசம் அப்படியே காத்துல பறந்து போயிடும். அந்த விசுவாசம் காற்றில் பறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை அலசடி ஆகிறது. 2 மனங்களோடாக அவன் ஆகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பண ஆசை எப்படியாக இருக்கிறது. அதனால பண ஆசை வந்து விசுவாசத்தை விட்டு விடுகிறான். அடுத்து அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் எப்படியாவது அடுத்தவனை கொலை செய்தாவது நான் பணக்காரனாக வேண்டும் என்று சொல்லி பேப்பர்ல தன்னுடைய சொத்து தகராறு, பாட்டி தன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்கவில்லை சொல்லி இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. கடைசியில் அவனுடைய ஆத்மாவை குறித்த ஒரு பாரம் இல்லாம அவன் அழித்து போயிட ஒரு மனுஷனா இருக்கு. அதனால்தான் பண ஆசை எல்லாத்தையும் நீங்க வேறாக இருக்கும். இந்த கேயாசியை குறித்து நீங்கள் அறிவீர்கள். எலிசா தீர்க்கதரிசிக்கு அவர் சுகம் கொடுத்த உடனே இவன் நான்மாட்டினால வாரம் ஓடி போய் என்ன சொன்னான், வஸ்திரமும் பொண்ணையும் எலியும் வாங்கிட்டு வந்துடுறான். அது மட்டும் பேர் பிரச்சனை. நீங்க என்ன செய்தேன்னு சொல்லி எனக்கு தெரியாத கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, நீ பண ஆசைனால அவங்க பின்னால ஓட்டு இல்லை, போ குஷ்டரோகத்தோட. அப்படிப்பட்ட நிலைமை தான் நமக்கு வரும். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில பண ஆசைக்காக பணத்தை தேடி ஓடி ஓடி அவங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து நாட்டுக்கெல்லாம் ஓவர் டைம். இன்னும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அவங்களுக்கு எல்லாம் பத்தாது. ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் தேவைப்படுது. ஆகவே இந்த பண ஆசை நமக்கு தேவையில்லை என்று வேதம் சொல்கிறது. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிற பொழுது அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது மாதிரி ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆயி பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை தோற்கடிக்கப்பட்டார். யோசுவாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்களுடைய உடலை எல்லாத்தையும் பீச்சுக்கு போய் தேவனத்தை போய் உபவாசம். என்ன காரணம் தெரியல, ஒரு சின்ன பட்டணம் எங்களை அடித்து விரட்டி விட்டாங்க. 1 முறை அல்ல 3 முறை நாங்கள் தோற்று விட்டோமே என்று சொல்லி கடைசியில் உள்ள பார்த்தா அந்த சால்வையை திருடி உள்ள வச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு என்ன? தோல்வி.
வாழ்க்கையும் அப்படிதான். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பண ஆசை வந்திருக்குமானால் நீங்கள் இன்றைக்கு வேதத்தின்படியாக 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறபடி போதும் என்கிற மனமுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயமாக இருக்கும். அதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். போதும் என்ற இன்னைக்கு அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு இது போதும் என்று நினைக்கக்கூடிய மனம் இல்லை. ஒருவேளை இந்த நாளில் இந்த பண ஆசை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்குமானால் இப்பொழுது தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பண ஆசை எனக்கு போகணும். நாம் வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் அதான் அதுவே நமக்கு ஒரு பேராசையாக இருந்து விடக்கூடாது. பணம் இல்லாமல் வாழ முடியாது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது ஒரு பேராசையாக ஐஸ்வர்யவான்களாக ஆகி கஷ்டப்படுறதை காட்டிலும் போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயமாக. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது தாழ்மை இன்னைக்கு நமக்குள்ள அப்படியே மன மேட்டிமை உள்ள வந்துட்டாலே விசுவாசியாக கொஞ்ச நாள் அப்படியே ஒரு மன மேட்டிமை. இன்னைக்கு நமக்குள்ள தாழ்மை இல்லை. தாழ்மை இல்லாதனால்தான் நம்ம ஆசீர்வாதத்தை சூழ்நிறுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர் நமக்கு இம்மானுவேலராக இருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவங்க நமக்குள்ள தாழ்மை வேணும். தாழ்மை நமக்கு இருக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக. ஒருவேளை உன்னுடைய பெருமையை இருதயத்தின் இருமாமை குறித்து தேவன் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவன் விழுந்து போறதுக்கு காரணம் பெருமை. எல்லாவற்றிலும் நான் தான் முன்னால் இருக்கணும், என்னுடைய பணம், என்னுடைய காரியங்கள், அதில் நான் பெருமையாக இருக்கிறதுக்காக அநேகர் தன்னுடைய பெருமை தாழ்மை. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் நம்முடைய நிலையை குறித்து அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்போமானால் தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். தாழ்மையாக உங்களை தாழ்மைப்படுத்துகிற பொழுது தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆடு மேய்ந்த தாவீதை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தாழ்மை நமக்கு மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மேட்டிமையினால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விழுந்து போகிறீர்கள். அதுதான் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆனால் இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை நான் மேட்டிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தாழ்மை எனக்குள்ள இருக்கா? இல்லை, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது நான் ஒரு மன மேட்டிமை உள்ளவனாக, என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்கிறேனா? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாக. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய
கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாம என்னத்தை குறித்து மேன்மை பாராட்டணுமா? கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாம் அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் என்று அலைந்து போனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இம்மானுவேலராய் நம்மோடு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்கிற முடிவுகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? ஒருவேளை நான் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேனா அல்லது என்னை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறேனா இருக்கிறான் என்பதை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுதல் யாருக்காக மேன்மை பாராட்டுகிறேன்? தாழ்மை உள்ளவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது ஒரு பெருமை உள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. இன்றைக்கு பாளையம் என்பது நம்மையும் நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் அது எப்படி சுத்தமாக இருக்கா இல்ல இன்னும் அசுத்தத்துக்குள்ளதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பக்தி. அதனால்தான் பரிசுத்தம் காணப்படும். சில பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது எப்படி தெரியுமா? கிறிஸ்து அல்லாத ஒரு கிறிஸ்துமஸ். நீங்க நிறைய கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் காலையில நேற்று சர்ச் எல்லாம் முடிச்சு நீங்க 7 மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி அடிச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணம் எப்படி இருக்கிறது? நீங்கள் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறதுனால தான் நாம இந்த இடத்துல கூடி ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆக நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற பொழுது அவர் நமக்கு இம்மானுவேலராய் இருப்பார். நம்ம பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது என்பது கூடாத காரியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படும். இந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமா? நாட்டில் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இன்னொரு 4-5 நாட்களுக்குள்ளாக நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அவர் தொடர்ந்து நமக்கு இம்மானுவேலராய் இருப்பதனால் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமா? அப்படி நம்ம பரிசுத்தம் நமக்குள்ளாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் காணப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் பரிசுத்தத்தோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை
வாழ்க்கையில நாம் இந்த பரிசுத்தத்தை காணப்படும். பரிசுத்தம் நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டப்படுகிறார். அடுத்ததாக நான் பார்க்கின்ற ஒரு காரியம், நீங்கள் எப்படி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த ஆண்டிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர் இம்மானுவேலராய் உங்களோடு கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பதில் எப்படி இருக்கிறீர்கள்? வேண்டிய குறைந்த 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தசமபாகம் போடுறீங்க? கை தூக்குங்க. புரியுது? அடுத்த வருஷத்துல கவர் கூடுமா? அங்க தேவனுக்கு உற்சாகமாய் நாம் கொடுக்கணுமா? ஏன் நாம் உற்சாகமாய் கொடுக்கணும்னா, நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப கொஞ்சமா வேணும்னா எவ்வளவு கொடுக்கணும்? கொஞ்சமா கொடுக்கணும். ரொம்ப வேணும்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நிறைய வேணுமா கொஞ்சமா வேணுமா? நிறைய வேணும்னா எவ்வளவு கொடுக்கணும்? அதிகமாய் கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? கொடுப்பீங்களா? அப்ப நீங்கள் அதிகமாய் கொடுக்கிற பொழுது தேவன் உங்களை வர்த்திக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் கொடுக்கணும் தெரியுமா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீங்க எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அது என்ன போட்டிருக்கு? பலனை யார் கொடுக்கிறாரு? நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அப்ப நான் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி போட முடியுமா? போடலாமா? போடக்கூடாதா? கொடுக்கிறவர் கர்த்தர். அப்ப அவருக்கு என்ன பண்ணணும்? நம்ம திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுத்தாதான் கர்த்தர் சொல்றாரு. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களில் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப இன்றைக்கு அவர் நமக்கு இம்மானுவேலராய் இருந்தால் நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சுயம் நமக்குள்ள சாக வேண்டும். பண ஆசை இல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கொடுப்பதை நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
8:14 சொல்கிறபடி இந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் வரை நம்மை நடத்துவார். அப்ப அவர் இம்மானுவேலராய் இருந்தால் தான் மத்திய 28:20 சொல்கிறபடி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி அவர் சொல்கிறார். அப்ப அவர் இந்த ஆண்டிலே அவர் நமக்கு இம்மானுவேலராய் இருந்தாரா இல்லையா? இருந்திருப்பாரே ஆனால் அவர் நம்மை தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ள அவர் பிரவேசிக்க செய்வார். இல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் நமக்குள்ள ஒரு சில காரியங்களை நாம் குறித்து நாம் பார்ப்போம். அந்த காரியங்களை நாம் மாற்ற வேண்டும். அதனால நமக்குள்ள நமக்கு ஒரு மாறுதலை கொண்டு வர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்துவோம். இந்த தேவன் என்றும் உள்ள சர்வகாலமும் நமது தேவன். வருகின்ற புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை பாராட்டியதாக. வந்திருக்கிற மக்கள் எல்லாம் வெறுமை அனுப்பாமல் அவருடைய தேவைகளை உணர்ந்து அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் சொல்கிறோம். எல்லா துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு பரிசுத்தமாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.